ஸோ ஹாய் guys, வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடுறோம். பட் இப்போ 12 o'clock போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணதே ஷார்ப்பாக 12 o'clock தான். ஸோ இப்போ சீக்கிரமாக வீடியோ வரும். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னவென்றால், நேற்று எபிசோடில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், அதுக்கான பின்னணி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, ஏன் இது நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ ஏன் இது நடந்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்ன நடந்தது. நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதாவது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு எல்லாருக்கிட்டையும், யார் இந்த வாரத்தோட சிறந்த மேனேஜர் அப்படின்னு. எல்லாருமே யாரை சொல்கிறாங்கன்னா, தீபக், மஞ்சரி 2 பேருக்கு தான் அதிக வாக்குகள் வந்தது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஜெஃப்ரி கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஜெஃப்ரி கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ அதுக்கு ராணுவ கரெக்டான பதில் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆனால் நேற்று மொக்கையாக பேசினாலும் அந்த ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது. அதாவது ஜெஃப்ரிக்கு ஈஸியாக கிடச்சிது பிகாஸ் ஆஃப் த பாண்டிங். அதாவது அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜெஃப்ரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. கேம் ஆட வந்தோமா இல்லை உறவு கொண்டாட வந்தோமா அப்படின்னு சொல்லி நான் மீன் பண்ணுறேன். இப்போது அவர் இவ்வளோலாம் சொல்லலை. அதாவது அண்ணா, தம்பி, அக்கா, அண்ணன் அதெல்லாம் சொல்லி அவரோட எமோஷ்னல் கனெக்டை வாங்குறாரோ அப்படின்னு. அதனால தான் இது தர்ஷிகாலாம் சொன்னாங்க, அது உனக்கு கொடுக்கணும்னு தோன்றுறா, அது என்ன பண்ண, அதான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போவே புரியுது அந்த மாதிரி ஒரு கனெக்ட் கேம்குள்ளே இருக்கக்கூடாது. 200% கொடுக்குற தர்ஷிகாவே இப்படி பேசினா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ என்னன்னா, இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நடந்தது. அப்போ மேனேஜர் இருக்கவங்க எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டிசைட் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, பட்டுனத்து ஜெஃப்ரி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஒருத்தர் கூட ஜெஃப்ரி பேரை சொல்ல. யார் சொன்னாங்கன்னா, யாருமே பெருசாக ஜெஃப்ரி பேரே சொல்ல தான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன நடந்ததுண்ணா, இதில் யார் இவருக்கு ஓட்டு போட்டிங்க ஃபஸ்ட்டு 2 பேர்னு சொல்லி சத்யா அவுட்டு. அந்த டைமில் சத்யா உள்ள இல்லை, அருணை புடிச்சாங்க. தனியாக மாட்டிங்கனேடா அப்படின்னு சொல்லி அவர் ஏஞ்சி ஒரு ரீசன் சொல்கிறாரு. மட்டமான ரீசன் இல்லை சார். ஒரு விஷயம் போயிட்டு, இதை நம்ம போன வீடியோவிலே பேசியிருப்போம். அதாவது இவங்க போயிட்டு அந்த மஞ்சரி விஷயத்தில் போயிட்டு சொல்லி அதெல்லாம் தான் விஷயமே டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. சத்தியமாவில் அதுக்கு முன்னாடி சாரி கேட்டே டைல்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வைஸ் எடுக்க பார்த்தேன். அதாவது என்ன மெஜாரிட்டி போட்டு வெளில தள்ளும்போது நான் இப்படி பண்ணலான்னு, இதெல்லாம் தேவையில்லாது. ஒரு 2 பாயிண்ட்னா 8 பாயிண்ட் எடுப்பார் போல இவர், அந்த மாதிரி ஆள். அப்புறம் கடைசியில் நீ வேணான்னு சொல்லிக்கலாம்ல, நீ வேணான்னு தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு இப்படிப்பட்டது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. உன்னை வச்சு அவங்க நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. நாங்கள் தியாகிகள், நாங்கள் விட்டு கொடுக்குறோம், அவன் பாவம், அவன் அவ்வளோ ஆடமாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களை மட்டம் தட்டுறது. இன்ஃபேக்ட் இவனையும் தான் கலைக்கிறாரு என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். ஸோ என்ன பண்ண, ஜெஃப்ரி வர கேமு சுத்தமாக சரியில்லை. நேற்று வேறு கோவா கேங்கு எதிர்க்கிறாராம். மூட்டு இருந்ததாலே நல்லா இருந்திருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தான் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.